வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சின்னத்திரை நடிகரும் திரைப்பட நகைச்சுவை நடிகருமான ரோபோ சங்கர் காலமானார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல். பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். சினிமா துறையினரும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல். இங்கிலாந்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேட்டி. இந்தியாவுடனும் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் தனிப்பட்ட நல்ல உறவு இருப்பதாக தெரிவித்தார் அதிபர் ட்ரம்ப். காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல். ஹமாஸ் நடத்திய எதிர் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சின்னத்திரையில் பிரபலமான ரோபோ சங்கர் சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்த நிலையில் மீண்டும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் சிகிச்சை பலனின்றி இரவு 8:30 மணியளவில் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் ரோபோ சங்கர் மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை முதல் வண்ணத்திரை வரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் என கூறினார். பின்னர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். பிரபலமான நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் பிரபலமான நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையில் உள்ள வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் சினிமா துறையினர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அன்பு சகோதரர் ரோபோ சங்கரின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என கூறினார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் திரைப்பட கலைஞர் ரோபோ சங்கர் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஒரு தலைமுறைக்கே அடையாளமாக விளங்கிய நடிகர் ரோபோ சங்கரின் திடீர் மறைவு மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியுள்ளது என தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுடனும் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் தனிப்பட்ட நல் உறவு இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமர் கெய்ல் ஸ்டார்மருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுடன் பிரதமர் மோடியுடனும் மிகச்சிறந்த நல்ல உறவு இருப்பதாக கூறினார். பின்னர் பிரதமர் மோடி பிறந்தநாளையொட்டி வாழ்த்து தெரிவித்ததாகவும் அதற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து ஒரு அழகான அறிக்கை வெளியிட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அதிபர் ட்ரம்பின் இங்கிலாந்து பயணத்தின் போது அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய மருத்துவமனை தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 29 பேர் உயிரிழந்தனர். காசாவில் இஸ்ரேல் தரை வழியாக பீரங்கிகள் மூலம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. காசாவில் உள்ள அல் ஷிபா மற்றும் அல் அக்லி மருத்துவமனைகள் மீது இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 29 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து தெற்கு காசாவின் ரபாவில் ஹமாஸ் நடத்திய எதிர் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழக்க செய்தனர். மேலும் இஸ்ரேலிய துறைமுக நகரமான ஈலாட் மீது ஹவுதிகள் ட்ரோன் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் ஒரு ஹோட்டல் தீப்பிடித்தது. இதையடுத்து மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான ஆலன்பி கிராசிங்கில் ஜோர்டானியில் லாரி ஓட்டுநர் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் 2 இஸ்ரேலிய குடிமக்கள் உயிரிழந்தனர். பின்னர் லாரி ஓட்டுநரை இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளால் சுட்டு உயிரிழக்க செய்தனர். ஆலந்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை துணை முதல்வர் திடீரென ஆய்வு மேற்கொண்டதில் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள ஆதம்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திடீரென்று துணை முதல்வர் உதயநிதி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதில் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர் பொதுமக்களின் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து முகாமில் ஏராளமான திமுகவினர், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நெய்வேலி என்எல்சி 3வது சுரங்க பணி நடைபெறுவதாக என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் மேட்டுப்பள்ளியில் தெரிவித்திருந்த நிலையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 3வது சுரங்கத்திற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா, செந்தில்குமார், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டம், தென்பெண்ணை ஆறு குடிநீர் திட்டம் போன்றவை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் வடகிழக்கு பருவமழையின் போது பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் நெய்வேலி NLC 3வது சுரங்கம் பணி தொடங்குவதற்கு ஆணை வழங்கப்படவில்லை எனவும், இது குறித்து சட்டமன்றத்திலேயே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எனவும் தெரிவித்தார். வடகிழக்கு மழை வருகின்ற காரணத்தால் இந்த கடலூர் மாநகராட்சியில் எங்கே எந்தெந்த பகுதி தண்ணீர் தேங்கும் அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் பணியை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு JCB அதே போல் இயந்திரங்கள், மோட்டார்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்று கமிஷனர் அவர்களும் ஆய்வு கூறினார்கள். தமிழக அரசின் உத்தரவுப்படி திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களின் ஒருபோக பாசனத்திற்கு நிலங்களுக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 1130 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இந்த தண்ணீரை அணையிலிருந்து 3 மாவட்ட ஆட்சியர்களுடன் சேர்ந்து திறந்து வைத்தார். மேலும் திறக்கப்பட்டும் இந்த தண்ணீரின் மூலம் பெரியார் பாசனத்தின் கீழ் உள்ள 85,563 ஏக்கர் விவசாய நிலங்கள், திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள 19,439 ஏக்கர் விவசாய நிலங்கள் என மொத்தம் 1,05,008 ஏக்கர் விவசாய நிலங்கள் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் பாசன வசதி பெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தண்ணீர் திறப்பதற்காக வைகை அணை மதகு பகுதி மேல் உள்ள அபாய சங்கிலி வைகை கரையோர மக்களுக்கு 3 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை ஒலியும் எழுப்பப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் தூத்துக்குடி போதையில்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகளை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேசுகையில், போதையால் பாதை மாறிவிடக்கூடாது, எதிர்கால தலைவர்களாக வரக்கூடிய நீங்கள் எந்த காரணத்தினாலும் போதைக்கு அடிமையாகிவிடக்கூடாது, போதையில்லா தமிழ்நாடு உருவாக வேண்டும். மேலும் வேறு யாராவது போதைக்கு ஆதரவாக செயல்பட்டால் அதை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். மேலும் உங்களால் தான் போதையை ஒழிக்க முடியும் என அமைச்சர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மற்றும் மதன், அனுஷியா, கல்யாண், நந்தினி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி பங்கேற்று முகாமினை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் ஏழை எளிய மக்கள் தங்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இதையடுத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் நகர் செயலாளர் ராஜேந்திரன், நகர்மன்ற உறுப்பினர்கள் சுந்தரி, சரவணன், மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பொன் நாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமை தாங்கினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசின் முறைகேடுகள் கண்டிக்கும் விதமாக முன்னாள் மாவட்ட தலைவர் சிதம்பரம் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஏகாட்டூர் ஆனந்தன் ஆகியோர் கையெழுத்திட பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் தங்களது கையெழுத்தை பதிவு செய்து ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, வாக்குகள் திருடப்படுவதை கண்டுபிடிக்கப்பட்டு அதை தடுக்கும் விதமாக இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடத்தில் கையெழுத்து பெறப்படுவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி மக்களிடம் 1 மாதத்திற்குள்ளாக கையெழுத்து பெற்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என நோக்கத்துடன் செயல்படுவதாக கூறினார். இதில் திருவள்ளூர் நகர தலைவர் ஸ்டாலின், திருத்தணி நகர தலைவர் ராமகிருஷ்ணன், பேரம்பாக்கம் வட்டார தலைவர் சதீஷ், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஜோதி சுதாகர் மற்றும் திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட வட்டார தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர், எங்கள் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள்
மத்தியிலே ஆளுகின்ற பாசிச பிஜேபி அரசு எவ்வாறு வாக்குகளை திருடி இத்தனை ஆண்டு காலம் பொய்யான ஒரு ஆட்சி நடத்தி கொடுக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். வாக்குகள் திருடப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை தடுக்கும் விதமாக மேலும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக இந்தியா முழுமைக்கும் பல கோடி மக்களுடைய கையெழுத்துக்களை பெற வேண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1 கோடி பேர் மக்களுடைய கையெழுத்துக்களை பெற்று ஜனாதிபதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்களும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரசின் சார்பாக நேற்றைய எண்ணூர் டேங்க் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆண்டுக்கு 6 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்ட கடல் திரவ முனையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் காட்டுப்பள்ளியில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டுப்பள்ளியில் காமராஜர் துறைமுகத்திற்குள் பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றது. எண்ணூர் டேங்க் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆண்டுக்கு 3 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்ட கடல் திரவ முனையம் அமைந்துள்ளது. இதில் 6 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இந்த நிறுவனம் விரிவாக்கம் செய்வதற்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் காட்டுப்பள்ளியில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் தலைமையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், எண்ணூர் துறைமுக அதிகாரிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட மக்கள் விரிவாக்கம் செய்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் மீனவ கிராம மக்களை வெளியேற்றி ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் அமைந்துள்ள நிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்த நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளால் மக்கள் அவதியுற்று வருவதாக வேதனை தெரிவித்தனர். மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் என வரவழைத்து தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது மாவட்ட வருவாய் அலுவலர் அதனை கண்டுகொள்ளாமல் கைபேசியை பயன்படுத்திக் கொண்டு மக்கள் கருத்துக்களை கேட்காமல் அலட்சியம் செய்வதாக குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். அப்போது பொதுமக்கள் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் முறையாக பதிலளிக்காமல் எவ்வாறு கூட்டத்தை முடிக்கலாம் என மக்கள் கேள்வி எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மக்கள் கிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. மீண்டும் இதே கூட்டத்தை அமைச்சு அதே கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாங்கள் முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வேலை வாய்ப்பிலும் சரி, சுற்றுச்சூழலும் சரி, இந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை இவர்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பும் வருவாய் அலுவலகம் முன்பும் முன்வைத்திருக்கு. இந்திக்காரர்களுக்கு உள்ளூர் மக்களுக்கும் சரி வேலை வாய்ப்பிலிருந்து முக்கியத்துவம் கொடுக்காம இந்திக்காரங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பெருக்கியிருக்காங்க. அதனால் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்து உயர்த்திரு வருவாய் அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மனுவாகும். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நாங்க பேசுறத வருவாய் அலுவலர்கள் வந்து நான் முழுமையாக பதிவு பண்ணும்போது அவர் உட்கார்ந்து போனை மட்டும் தான் பார்த்துட்டு தவிர நான் பேசுனத செவில சுத்தமா வாங்கவே இல்லை. மீண்டும் அவருக்கு நான் பேசுனத மனுவா கொடுத்துருக்கேன். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சி 45 வார்டு பகுதியில் தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய 350க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை எனவும் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி பணியாற்றுவதற்காகவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நிலுவையில் உள்ள மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி கடந்த சில நாட்களுக்கு முன் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் நாள் ஒன்றுக்கு 240 ரூபாய் என்ற அளவில் குறைந்த சம்பளமே வழங்குகிறார்கள் எனவும் அதையும் முறையாக வழங்காமல் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை கேட்டால் முறையாக பதில் அளிக்காமல் உள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இதுவரை அந்த ஊதியம் முறையாக வழங்கப்படாததாலும் அறிவிக்கப்பட்ட தொகை குறைத்து வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் பணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை உறவினர்கள் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அபிமன்யு நாகஜோதிகா என்ற தம்பதியருக்கு பிறந்த ஆண் குழந்தை 2 நாட்களில் திடீரென உயிரிழந்தது. மருத்துவமனையில் போதிய சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் செவிலியர்கள் மருத்துவர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதால்தான் தனது குழந்தை இறந்துவிட்டதாக
குழந்தையின் உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கதவு கண்ணாடியை உடைத்தனர். மேலும் சசிகலா, கலையரசி என்ற 2 செவிலியர்களை தாக்கியதில் அவர்களுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக திருப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முறையாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மருத்துவமனை முன்பு கருப்பு பட்டை அணிந்து செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம், திருப்பூர் டெமோக்ராட்டிக் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை அனைத்து ஊழியர் சங்கம் உள்ளிட்டவை ஆதரவளித்து வருகிறது. முறையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என மருத்துவ சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். நேற்று முன்தினம் பச்சிளம் குழந்தைகள் பிரிவுக்கு அறுவை சிகிச்சைக்கு பின் கவனிப்பு பிரிவில் உள்ள ஒரு நோயாளி மதரோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போதே குழந்தை இறந்த நிலையில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. மதர் சைடில் இருக்கும்போது என்ன தவறு நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த பேபி வைத்தியத்தில் இல்லை. ஆக்சுவலாக மதர் சைடில் இருந்த பேபி இறந்த நிலையில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த SNCU பிரிவில் உள்ள மருத்துவரும் செவிலியரும் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி தகவல் சொல்லிக்கிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸை. அந்த பேரண்ட்ஸ் அது எப்படி இறக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அவங்களோட உறவினர்களோடு சேர்ந்து பணியில் இருந்த செவிலியர்களையும் மருத்துவரையும் தாக்க முயற்சித்து 2 செவிலியர்களை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க 2 பேருக்கு கையில் அடிபட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அறையில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து அங்கு வேலூரில் வாக்கு மோசடியில் ஈடுபடும் மத்திய அரசை கண்டித்து 1 லட்சம் கையெழுத்து பெறும் இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் வாக்கு மோசடியில் ஈடுபட்டு ஆட்சி அமைத்த பாஜக மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் 1 லட்சம் கையெழுத்து பெறும் இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்துக்களை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி குழு தலைவர் கிருஷ்ணவேணி, ஜலந்தர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீராங்கன், சங்கர் ஜோதி கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 3 கட்ட போராட்ட நடவடிக்கைகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை மாநில பொருளாளரும் மாநில துணை ஒருங்கிணைப்பாளருமான மகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று கூறினார். மேலும் இதுபோன்ற 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மாநில துணை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு திருச்சியில் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட நாங்கள் போராட்டம் நடத்த உள்ளோம். அதன் முதல் கட்டமாக சேலத்தில் 24/9/2025 புதன்கிழமை அன்று மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். எங்களுடைய 16 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு கனிவுடன் பரிசீலித்து அரசாணை வெளியிட வேண்டுகின்றோம். அதற்குறிப்பாக வக்பு வாரியத்தை காப்போம், அரசியலமைப்பை காப்போம் என்ற இயக்கத்தின் மூலம் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இறுதியாக புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் நவம்பர் 14ஆம் தேதி மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்டம் குறித்த உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவு குறித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் வக்பு வாரியத்தை காப்போம், அரசியலமைப்பை காப்போம் என்ற இயக்கத்தின் மூலம் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இறுதியாக புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் நவம்பர் 14ஆம் தேதி மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்று ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அதாவது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஆனால் நம்முடைய மதசார்பற்ற தன்மை மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற தன்மையிலிருந்து வெகுவாக மாறுபட்டு, மேற்கத்திய மதசார்பின்மை என்பது நெகேஷன் ஆஃப் ரிலிஜன், மதங்களை நிராகரிக்கிறது. ஆனால் இந்திய மதசார்பின்மை என்பது எம்ப்ரேசிங் ஆல் ரிலிஜன், எல்லா மதங்களையும் அரவணைத்துக் கொள்வது. அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை வழிபாடுகளை நடத்துவதற்கும் வழிபாட்டு தலங்களை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்கும் என்று அது இந்து சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், சீக்கிய சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் தனித்தனியான அந்த வழிபாடு தொடர்பான சட்டங்கள் இருக்குது. அது அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த அடிப்படையில் வக்ஃபை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி இந்த வக்ஃபு சட்டங்கிறது வெள்ளைக்காரர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலேயே இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. வனத்துறை மீது குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் மனு அளித்த விவகாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கூட்டம் சார் ஆட்சியர் லாவண்யா பால் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். இதையடுத்து கூட்டத்தில் விவசாயிகள் வன விலங்குகளால் பயிர்கள் சேதமடைவது உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறினார். இது குறித்து வனத்துறையினர் தங்களுக்கு நிதி வரவில்லை என தெரிவித்தனர். இந்த நிலையில் வனத்துறையினர் மீது குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நிதி இதுவரை வந்துள்ளதா, வந்த நிதியை என்ன செய்தனர் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் மனு அளித்தனர். இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. செங்கத்தில் மாணவர்கள் மீது கொடுமையான தாக்குதலை நடத்திய ஆசிரியர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தர்ஷன் கடந்த 9ஆம் தேதி பள்ளி மைதானத்தில் தேர்வுக்காக தனது நண்பர்களுடன் ஒன்றாக அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார். அப்போது மாணவர்கள் இருவர் தவறான வார்த்தைகளை எழுதிய பேப்பர்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடி வந்துள்ளனர். இதை கண்ட கணித ஆசிரியர் சுதாகர் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ள நிலையில் தர்ஷன் என்ற மாணவனின் காதில் பலமாக அடிபட்டுள்ளது. பின்னர் வழியில் இருந்த மாணவனை பெற்றோர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் மாணவனின் செவி கிழிந்து இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக மாணவனை செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து மேல் செங்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ஆசிரியர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் தந்தை பெரியார் பிறந்தநாளையொட்டி யூடியூப் குழுவினர் சார்பில் பீஃப் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் பெரியாரின் 147வது பிறந்தநாளையொட்டி கர்பான் பூச்சி என்ற யூடியூப் குழுவினர் சார்பில் பீஃப் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பீஃப் பிரியாணி வழங்கினார். இதில் பீஃப் பிரியாணி, பீஃப் கிரேவி, பீஃப் சமோசா ஆகியவற்றை பொதுமக்களும் முற்போக்கு அமைப்பினரும் உண்டு ரசித்தனர். பின்னர் பீஃப் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருவதாகவும் பிற உணவு வகைகளைப் போலவே இந்த உணவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு என்பதை உணர்த்தி நடத்துவதாக தெரிவித்தனர். அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் சமூக நீதி நாளாக அறிவித்ததையொட்டி இன்று பெரியார் பிறந்தநாளை சமூக நீதி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பெரியார் ஒரு மனிதநேயர். எந்த ஏற்றத்தாழ்வும், உணவு, உடை, ஆண் பெண் என்ற பேதம், சாதி எந்த குறிப்பீடும் இல்லாமல் மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை பரப்பியவர். தொழுப்பேட்டில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள நாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே தொழுப்பேட்டில் உள்ள தெரு நாய்கள் பொதுமக்களும் குழந்தைகளும் செல்லும்போது துரத்தி கடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தெரு நாய்கள் கடித்து ஒரு சிறுவனும் 2 ஆண்களும் 1 பெண் உட்பட 4 பேர் அச்சரப்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுபோன்ற பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றி திரியும் தெரு நாய்களை உடனடியாக பிடிக்க துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா தொழுப்பேடு. நான் தொழுப்பேடு, என் பேர் சரோஜா. நான் தொழுப்பேட்டில் வசித்து வருகிறேன். என்னை வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நாய் கடித்து விட்டு என்னோடு 4 பேர் கடித்து விட்டது. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. தெருவில் நடமாட்டம் இல்லை. உச்ச நீதிமன்றம் இதுக்கு எந்த ஒரு திருப்பத்தூரில் தனியார் சொகுசு பேருந்தும் ஷேர் ஆட்டோவும் நேருக்கு நேராக மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயபுரத்தை சேர்ந்த ரவி என்பவர் தினசரி மார்க்கெட்டிற்கு காய்கறிகளை ஆட்டோவில் ஏற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் தூய நெஞ்ச கல்லூரியின் சொகுசு பேருந்து ராங் ரூட்டில் சென்ற நிலையில் ஆட்டோவை இடித்ததில் ரவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
மேலும் அப்பளம் போல் நொறுங்கிய ஆட்டோவில் சிக்கிக் கொண்ட ரவியின் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டு உடல் கூராய்வுக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் திருப்பத்தூர் காவல்துறையினர் கிருஷ்ணகிரி குமனூரை சேர்ந்த ரஞ்சித் குமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தில் அதிக அளவில் லஞ்சம் வாங்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேலுவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கள்ளுக்குடியில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தில் பணியாற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் மற்றும் எஸ்பி நத்தம் ஊராட்சியில் அரசு ஊழியராக உள்ள கிளார்க் மாரியப்பன் ஆகிய இருவரையும் கண்டித்து அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தினர் கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளிக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் அதிக லஞ்சம் வாங்குவதாகவும் பட்டா நிலங்களில் உரிமையாளரின் அனுமதியின்றி வாய்க்கால் தோண்டுவதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் செய்வதாகவும் கண்மாய் மண் அள்வதற்கு அனுமதி வழங்காததாகவும் அரசு கட்டிட பணிகளில் முறைகேடு செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பிடிஓ தங்கவேலுவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர், மாவட்ட தலைவர்கள், மகளிர் அணி தலைவிகள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட வளர்ச்சிக்காக சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் ரூபாய் 46 கோடியை வழங்கியுள்ளது என்று மோட்டுப்பள்ளியில் NLC தலைவர் பிரசன்னகுமார் தெரிவித்துள்ளார். கடலூர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற NLC தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நெய்வேலி NLC நிறுவனம் கடலூர் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், குறிப்பாக கடலூர் மாவட்ட வளர்ச்சிக்காக சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் ரூபாய் 46 கோடியை வழங்கியுள்ளது எனவும், 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கியுள்ளோம் எனவும், NLC நிறுவனம் பல்வேறு மாநிலங்களில் மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் நெய்வேலி NLC நிலக்கரி நிறுவனம் அனைத்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெற்று வருகிறது என்றும், நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகளில் NLC நிறுவனம் சுற்றுச்சூழலை மேம்படுத்த 3 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளது என்றும், NLC நிறுவனம் தென்னிந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது எனவும் NLC தலைவர் பிரசன்னகுமார் தெரிவித்துள்ளார். Our Talabira thermal power station is awarded to BHEL and work is already in fast progress, and our Ghatampur thermal power station, in which one unit is already COD is already declared, so second unit also we are going to declare, and in the current financial year all 3 units will be operational. Apart from the conventional power generation, we are pioneer in renewable power generation also. At present we are having 1.4 gigawatt of renewable capacity. We want to take that 1.4 gigawatt to 10 gigawatt by 2030. So already many projects are in pipeline in different states, and we are hopeful that we will be completing that at the earliest. And as on date, our important priority is storage system. Going forward, for renewable integration, we require battery storage system and pump storage system. Recently our company got order from Tamil Nadu government for 500 megawatt hour battery storage system. வாணியம்பாடியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நூரில்லாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தஜூதீன் என்பவர் தனது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் என்ற இருசக்கர வாகனத்தை ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக எடுத்து சென்றார். ரேஷன் கடை அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தை பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து வாணியம்பாடி காவல் நிலையத்தில் தஜூதீன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கிருந்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கரூரில் திமுக முப்பெரும் விழா முடித்து சென்ற பேருந்து 2 வீலர் மீது மோதியதில் கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்துள்ளது. கரூர் மாவட்டம் சாலப்பாளையம் JJ நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் நவீன் மற்றும் ரேணுகா தம்பதியினர். இந்த நிலையில் ரேணுகா மணல்மேடு நியாய விலைக் கடையில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் 7 மாதம் கர்ப்பமாக இருந்தார். கணவன் மனைவி இருவரும் கரூரிலிருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். மேலும் திமுக முப்பெரும் விழாவை முடித்துவிட்டு சென்ற பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் கீழே விழுந்துள்ளனர். இதில் ரேணுகாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர் 7 மாத கர்ப்பமாக இருந்த ரேணுகா அவரது வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்து விட்டதாக கூறினார். படுகாயமடைந்த நவீன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் திமுக முப்பெரும் விழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் பேருந்து மற்றும்
டாடா ஏசி வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் அழைத்து வந்த நிலையில் மாநாட்டை முடித்துவிட்டு அதே வேகத்தில் வந்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறினார். சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் அப்பகுதியில் ஒரு போலீசார் கூட வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பகுதியில் கட்டிட தொழிலாளி குளத்தில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் உடலை மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பகுதியில் உள்ள கட்டியாம்பாளையம் கிராமத்தில் அருகே உள்ள குளத்தில் வாலிபர் ஒருவர் உடல் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இரத்த காயங்களுடன் தண்ணீரில் மிதந்த வாலிபர் உடலை மீட்டு விசாரணை செய்தபோது அதே கிராமத்தை சேர்ந்த கொத்தனார் கார்த்திகேயன் என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியில் சென்ற அவர் வீடு திரும்பவில்லை என குடும்பத்தினர் கூறப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவரின் சடலத்தை கண்ட உறவினர்கள் கண்ணீர் மல்க கதறி அழுதனர். மேலும் குளத்திலிருந்து மீட்ட கார்த்திகேயனின் சடலத்தை ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து புதுப்பேட்டை காவல் ஆய்வாளர் அசோகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சின்னத்திரை நடிகரும் திரைப்பட நகைச்சுவை நடிகருமான ரோபோ சங்கர் காலமானார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல். பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். சினிமா துறையினரும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல். இங்கிலாந்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேட்டி. இந்தியாவுடனும் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் தனிப்பட்ட நல்ல உறவு இருப்பதாக தெரிவித்தார் அதிபர் ட்ரம்ப். காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல். ஹமாஸ் நடத்திய எதிர் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.